வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். எனக்கு கமல்ஹாசன் அவர்களுடைய நடிப்பு ரொம்ப 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 பிடிக்கும். ஸோ எனவே அசம்ஷன்ஸ் எதுவுமே வேண்டாம். எனக்கு கமல்ஹாசன் அவர்களை பிடிக்காது, அதனால தான் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் ப்ளா அதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு அவரோட நடிப்பு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, அவர் நிறையா இர்ரேஷ்னலான ஸ்டேட்மெண்ட்ஸ் நிறையாவே சொல்லியிருக்கிறாருன்றது எனக்கு தோணுது. ஸோ நான் அது எல்லாத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் கமல்ஹாசன் அவர்களோட ஃபேனாக இருந்தீங்கன்னா பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் பாருங்கள். உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எங்கெங்க. முதலாவது இந்த கிளிப்பில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பார்ப்போம். கூட்டத்தில் எத்தனை ராமகிருஷ்ணன், லால் கிருஷ்ணன், ராதாகிருஷ்ணன் இருந்தாலும் தெரியாது. ஒரு கிருஷ்ணன் கூட உதவிக்கு வரல. படத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2-3 கிருஷ்ணர்கள் இருந்தாங்களாம், ஆனால் யாருமே உதவிக்கு வரலையா. எனவே கடவுளை நம்பலை அப்படின்ற ஆர்கியூமெண்ட் மாதிரி தான் அவர் சொல்லாமல் சொல்லியிருப்பார், இம்ப்ளை பண்ணியிருப்பார். இந்த வே ஆஃப் ரீசனிங் கரெக்டா அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரே எடுத்துக்காட்டு, இன்னொரு நபர் இருக்கிறாரு, நபர் எக்ஸ். அந்த நபர் எக்ஸ் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாரு, ப்ரே பண்ணுறாரு, அவர் கேட்கறது நடக்குது. எனவே இதனால அவர் சொல்கிறாரு கடவுள் இருக்கிறாருப்பா உண்மை அப்படின்னு. இவரு கரெக்டா? இவரு கரெக்டா அல்லது இவரு கரெக்டா? 2 பேருமே அவங்க பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சொல்றாங்கன்னா அது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேலசி ஆர் த ஃபேலசி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஒரு பேசிக்கான ஒரு திங். கடவுள் இருக்காரா இல்லையான்றதுக்கு டிட்டர்மைன் பண்றதுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பேசுறதுன்றதே ஒரு ஃபெலேஷியஸான ரீசனிங் அண்ட் ஆர்கியூமெண்ட். இது படத்துல பார்க்கும்போது எமோஷ்னலா நல்லா இருக்கும், ஆனால் ரியாலிட்டியில இது ஒரு ஃபெலேஷியஸான ரீசனிங். இரண்டாவது இந்த கிளிப்ல என்ன சொல்லியிருக்கிறாருன்றதை பார்ப்போம். நான் எல்லா தெய்வங்களுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. எனக்குள்ளது போல் என் படைப்பு என்னை மாதிரி தானே இருக்கும், அதுக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு என்ன மாதிரி. இந்த கிளிப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அதனால என் கடவுளுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், கடவுளும் கண்டிப்பாக செத்துருவார் ஒரு கட்டத்தில்ன்ற மாதிரி இவர் ஆர்கியூ பண்ணியிருப்பார். இங்கே பிரச்சனை என்னன்னா, இவர் அஸ்யூம் பண்ணுறாரு கடவுளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கணும், அதே மாதிரி அவர் என்ன மாதிரியே டிட்டோவா 100% இருக்கணும். இந்த பிரமிஸ் சரியான பிரமிஸான்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இல்லை, இது ஒரு ஃபால்ஸ் பிரமிஸ் என்ற ஃபேலசிக்குள்ளே ஃபால் ஆகும். ஏன்னா கடவுளும் நம்மளும் ஏறக்குறைய ஒரே மாதிரி இருப்போன்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் நமக்கு இல்லை. ஆதாரம் இல்லைனா கூட விடுங்க, ஒரு நல்ல ரீசன் ஏதாச்சும் இருக்கா இந்த அசம்ஷனை பிரமிஸாக வைக்கிறதுக்கு? ஐ டோன்ட் திங்க் ஸோ. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனவே இதுவும் ஒரு ஃபெலேஷியஸான ஆர்கியூமெண்ட். இறுதியிலும் சொல்லிடுறேன், எனக்கு கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பு ரொம்ப 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 பிடிக்கும். ஆனால் அவர் இந்த சில விஷயங்களில் ரொம்ப இர்ரேஷ்னலான ஆர்கியூமெண்ட்ஸ் வைக்கிறாரு. அவர் ரேஷ்னலிஸ்ட்டுன்னு கிளைம் பண்ணுறாரு. ஆனால் எனக்கு புரியல, ஒரு ரேஷ்னலிஸ்ட்னால எப்படி இவ்வளோ சில்லியான இர்ரேஷ்னலான ஆர்கியூமெண்ட்ஸ் ரீசனிங் வைக்க முடியுன்றது. எனக்கு அவரோட நடிப்பு மிக மிகவும் பிடிக்கும். இதை பார்த்த எல்லாருக்கும் நன்றி. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.